அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். பாண்டிச்சேரி சிறுமி ஆர்த்தி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல மகளிர் தின வாழ்த்துக்களை மனசு ஏத்துக்க விரும்பல. மகளிர் தினத்தை மட்டும் கொண்டாடுற இந்த சமூகம் என்னைக்கு மகளிர்களையும் சேர்த்து கொண்டாடுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான மகளிர் தினம். சங்கிகள் ஆளும் சாம்ராஜ்யத்துல மறுபடியும் ஒரு ஆசிஃபா. அன்னைக்கு ஆசிஃபா, இன்னைக்கு 9 வயது சிறுமி ஆர்த்தி. அன்னைக்கு ஆசிஃபாவுக்கு நீதி கிடைச்சிருந்தா இன்னைக்கு ஆர்த்திக்கு இது நடந்திருக்காது. ஒரு பொண்ணை வன்புணர்வு செய்யறவன், அதுவும் குழந்தைங்களை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கசக்கி போடுறானுங்கன்னா நிச்சயமா அவன் நல்ல பொறப்புல பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த நாட்டுல இது முதல் தடவையா நடக்கல. ஆசிஃபா தொடங்கி இன்னைக்கு ஆர்த்தி வரைக்கும் ஏராளமான குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரியான காம வெறியன்களால வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த குற்றங்களுக்கு? கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, அதுதான் இஸ்லாமிய சட்டம். கொலைக்கு கொலைதான் தண்டனையான்னு கேட்டா ஆமா, கொலைக்கு கொலைதான் தண்டனை. கொலைக்கு கொலைதான் தண்டனையா இருக்கணும். இது மாதிரி கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் இருக்கிறதுனாலதான் அரபு நாடுகள்ல இது போன்ற குற்றங்கள் நடக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. கற்பழித்து கொலை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம், அதுக்கு மன்னிப்பே இல்லை. ஆனா இதுவே இறந்தவர்களின் உறவினர்கள் அந்த தவறை செய்தவனை மன்னிச்சா அது வேற விஷயம். சட்டம் ஒழுங்கு நீதி இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்டுல மக்களுக்கு எப்பயுமே நிம்மதி கிடைக்காது. மோடியின் பாஜக ஆட்சியில் பிறந்த குழந்தையிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது நாடறிந்த உண்மை. சிறுமி ஆர்த்தியை காணும்னு போலீஸ்ல புகார் கொடுத்தா 3 நாளைக்கு அப்புறம் தான் விசாரணையே தொடங்குது காவல்துறை. குழந்தையை கடத்தி பாலியல் கொடுமை செய்து கொலை செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிறுமியை சடலமாக மீட்டிருக்காங்க. பரபரப்பா பேசப்படுற அளவுக்கு ஏதாவது குற்ற செயல்கள் நடக்கும்போது மட்டும்தான் அதற்கான தீர்வுகளை பத்தி விவாதிக்கிறதும் பொதுமக்கள் ரோட்ல இறங்கி போராடுறதும் நடக்குது. எந்த விதமான பரபரப்பும் இல்லாமலேயே இந்த மாதிரியான குற்ற செயல்கள் தினந்தோறும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கான தீர்வுங்கிறது ஒட்டுமொத்த குற்றவாளிகளுக்கும் ஒரே மாதிரியானதா தான் இருக்கணும். குற்றங்களை தடுக்கிறதுக்கு சரியான முறைனா அது சட்ட ரீதியான தீர்வுகள் மட்டும்தான். அரபு நாடுகள்லையும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிற மேற்கத்திய நாடுகளில் வாழ்பவர்கள் எல்லாருமே யோகியமானவங்களாம் இல்ல. மாறாக அவங்க எல்லாரும் சட்ட முறைப்படி ஒழுங்கோடு வாழ்வதற்கு அங்குள்ள தெளிவான பாரபட்சம் பார்க்காமல் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டத்திட்டங்கள் தான் காரணம். நம்ம நாட்டுல பொதுமக்கள் யாராவது தவறு செஞ்சா காவல்துறை அவங்கள கைது பண்ணி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அந்த சட்ட நடவடிக்கையை எடுத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறையினரே அந்த தவறை செய்யும் போது ஆயுதப்படை பிரிவிற்கு அவங்கள மாத்துறதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய தண்டனையா கருதப்படுது. ஆயுதப்படை பிரிவுங்கிறது அவ்வளவு மோசமான ஏரியாவா? இதுவா சரியான நடவடிக்கை? இப்ப நடந்திருக்கிற பாண்டிச்சேரி சம்பவத்துல கூட அதே அசிங்கத்தை தான் அந்த மாநில முதலமைச்சர் ரங்கசாமி செஞ்சிருக்கிறாரு. குற்றம் நடந்த பகுதியில பணியில் இருந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் கூண்டோட மாற்றம் செஞ்சிருக்கிறாராம். நடந்த குற்றங்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுத்து அதிகபட்ச தண்டனையை சீக்கிரமா வாங்கி கொடுக்கறது தான் இதுக்கான தீர்வா இருக்குமே அன்றி இதுவா தீர்வு? பிரச்சனையுடைய வேகத்தை எவ்வளவு மட்டமா மடைமாற்றம் செய்யறாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அந்த பகுதியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்காவது அந்த ஏரியா குற்றவாளிகளை பத்தி ஓரளவுக்கு புரிதல் இருந்திருக்கும். இப்ப அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா மாத்திருக்காங்க. இப்ப புதுசா வர்றவங்களுக்கு அந்த ஏரியா குற்றவாளிகளை பத்தி என்ன தெரியும்? எதை வச்சு அவங்க வந்து லீட் எடுப்பாங்க? சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி கட்சியினரும் அதிமுகவினரும் சேர்ந்து கண்டன ஊர்வலம் நடத்துறாங்களாம். இது கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் வேணா புரட்சிகரமானதா தெரியலாம். ஆனா இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கிறதுக்கான சட்டங்களே இங்க இல்லையே. அப்புறம் யாருக்கிட்ட நீதி கேட்கிறாங்க இவங்க? சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட கொடூரத்திற்கு தகுந்த தண்டனை வாங்கி தராமல் ஓய மாட்டேன்னு அந்த மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க ஏற்கனவே தமிழகத்தில் தாமரையை மலர வைக்காமல் ஓய மாட்டேன்னு சபதம் விட்டதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து தொலையுது. இந்திய சட்டங்கள் எல்லாமே பணமும் பதவியும் இருக்கிறவங்களுக்கு தான் வாலாட்டும். பில்கிஸ் பானுவை கற்பழித்து அவருடைய 6 வயது குழந்தையை அடித்தே கொன்றவர்கள் விடுதலை ஆகிறதுக்கும் இந்திய சட்டங்கள்ல இடம் இருக்கு. கற்பழிப்பு வழக்குல 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ராம் ரஹீம்கிற சீக்கிய பணக்கார சாமியார் நீதிமன்ற அனுமதி பெறாமலேயே மாநிலத்தை ஆளும் பாஜகவினரின் ஆசையோடு வருஷத்துல 240 நாட்கள் வெளியில் சுற்ற அனுமதிக்கும் அதிசயமும் இந்தியாவில தான் நடக்குது. இந்திய சட்டங்கள் எல்லாமே வீட்டில் வளர்க்கப்படும் வேட்டை நாய்களை போலதான். எஜமான் கை காட்டுபவரை மட்டும்தான் கடிச்சு கொதறி வைக்கும். கற்பழிப்பு குற்றவாளிகளை எல்லாம் கொஞ்சம் கூட தயவுதாட்சணை காட்டாம யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம 6 மாசத்துக்குள்ளேயே எல்லா விதமான சட்ட நெறிமுறைகளையும் முடிச்சுட்டு பொது வெளியில வச்சு அவங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றணும். அப்படி செஞ்சாதான் என் வாழ்க்கை என் உரிமைன்னு வீரவசனம் பேசிக்கிட்டு தெரிகிற காட்டு மிராண்டிங்களுக்கு கொஞ்சமாச்சும் பயம் வரும். ஆனா அதெல்லாம் இந்தியாவில நடக்க வாய்ப்பே இல்லை. கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிக்க நினைச்சான்னு அவனை ஓட விட்டு சுட்டு தள்ளலாம்னா மண்ணாங்கட்டி மனித உரிமை அமைப்புகள் அங்கேயும் வந்து குறுக்க நிற்கும். மனித தன்மையே இல்லாதவனுங்களுக்கு எதுக்கு மனித உரிமையும் கருணையும் காட்டணும்? இதே சம்பவம் அரபு நாடுகள்ல நடந்திருந்தா என்ன தண்டனை கொடுத்திருப்பாங்க? குற்றவாளின்னு உறுதியாயிட்டா பொது இடத்துல வச்சு தலைவேறு முண்டம் வேறாக வெட்டி வீசிடுவாங்க. சிறார் குற்றவாளிகளுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சிறப்பு சலுகை இருக்கு.
அவனுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் அவனை உயிரோட விட்டு வச்சிருப்பாங்க. அங்க இந்த மாதிரியான கற்பழிப்பு வழக்குகள் முடிவடைவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்னா அதிகபட்சம் 6 மாசம். வழக்கு பதிவு செய்யறது, சாட்சிகள் ஆதாரங்களை உறுதிப்படுத்துறது, பல கட்ட விசாரணைகள், அதன் இறுதி தீர்ப்பு, மன்னரின் ஒப்புதல், தண்டனை நிறைவேற்றம்னு எல்லா நடவடிக்கைகளுமே அதிகபட்சம் 6 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா இந்தியாவில் இவங்க என்ன செய்வாங்க? கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில் சொல்லணும்னா 4 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு 50,000 பணமும் தையல் மிஷனும் கொடுத்து மாலை மரியாதையோட அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அரிதிலும் அரிது மங்கையராக பிறத்தல் அரிதுங்கிற நிலை மாறி கொடிதிலும் கொடிது மங்கையராக வாழ்தல் கொடிதுங்கிற நிலை ஆயிருச்சு. மகளிர் இல்லாத நாடும் உலகும், இருண்ட நாடு இருண்ட உலகம். அதனால நீங்க பெண்களை போற்றாவிட்டாலும் பரவாயில்ல, அவங்கள தயவு செஞ்சு சீரழிக்காம வாழ விடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.